அவன் டாட் மாஸ்டர் இல்ல, ஏழுமலை. ஏழுமலை நடந்து வரும்போதே புயல் வர்ற மாதிரி இருக்கு. யார் நீ? அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உங்க அப்பா பேர் என்ன? நாகலிங்கம். நீ நாகலிங்கத்துடைய பொண்ணா? அறிவு இருக்கா உனக்கு? ஏய், என்ன தைரியம் இருந்தா எங்க குரு கிட்ட நீ டான்ஸ் கத்துக்க வந்திருப்ப. உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அவன் எப்படி பட்டவன்னு தெரியுமா? போ, போயிரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்த அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. எங்க அப்பா என்ன பண்ணாரு? என்ன பண்ணல? உங்க அப்பனால எங்க குருவோட நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாமே போச்சு. இந்த ஊரை நாங்க காப்பாத்துவோம். நீங்க எதுக்காக என்ன வளர்த்தீங்களோ அது கை கூட நேரம் வந்தாச்சு. தவறி போன கிரீடம் மறுபடியும் நம்ம தலைக்கு வரணும். அறுவடைக்கு நான் தயாரா இருக்கேன். போய் அந்த காளிங்கராணிக்கு சொல்லுங்க. ரொம்ப தைரியமா தனியா வந்திருக்க, என்ன விஷயம்? எங்க ஊர் நரசிம்மசாமி கோயிலுக்கு 1400 ஏக்கர் பூமி இருக்கு. அதுல ஒரு போக நெல்லும் கரும்பு விளைஞ்சாலே வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வருமானம். கோயில் உண்டியல் வசூல் 5 லட்சம் ரூபாய். வருஷத்துக்கு 30 லட்சம்னா 20 வருஷத்துக்கு 6 கோடி ரூபாய். அத வட்டியோட சேர்த்து எங்க ஊர் தலைவர் வெங்கடாஜல ஐயா கிட்ட நீங்க ஒப்படைக்கணும். என்னடா செத்து போன சொத்து விஷயத்தை கணக்கு போட்டு காட்டுற? அது மட்டும் இல்ல, எந்த இடத்துல வெங்கடாச்சலையா நெஞ்சு மேல கால் வச்சுங்களோ அதே இடத்துல அவரு காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும். இன்னொன்னு, சாமி ஊர்வலத்தில் நீங்க மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுனால நரசிம்மசாமி கோயில் முன்னாடி 1000 தோப்பு கரணம் போடணும். போடலன்னா உன் தலையை வெட்டி கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? ஏழுமலை.